ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எவிக்டடாக பணப்பெட்டி எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வராமல் அப்படியே அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கமெண்ட்ஸ்லேயும் கொஸ்டின்ஸ் சோஷியல் மீடியாவிலும் ரொம்ப போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஃபேன்ஸ்க்கெலாம் குட் நியூஸ் தாங்க. அவங்க எவிக்டெல்லாம் ஆகலை, அவங்க உள்ளே தான் இருக்காங்க. பட் ஆனால் பணப்பெட்டி எடுக்க அவங்க ட்ரை பண்ணலை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டாங்க போல இருக்குது. பவித்ரா எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. பட் ஆனால் கொஞ்சம் இன்னும் அது கன்ஃபர்மேஷன் வரலை. பட் ஆனால் அதே சமயத்தில் ஜாக்லின் வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ட்ரூ தான். ஸோ அவங்க வெளியிலலாம் போகலை, அதாவது எவிக்டெல்லாம் ஆகலை. அது ஃபுல்லாகவே ரூமராக தான் இருக்குது. ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ப்ரொமோலாம் வந்தால் நேற்றுக்கு ப்ரொமோவில் அவங்க எவிக்ட் இருந்தால் ப்ரொமோலாம் ஏதோ போட்டிருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹாட் டாப்பிக்காகவே பிபி டீம் அதை தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக அப்படி எதாவது நடந்திருந்தால் அவங்க அதுக்கான ஏதோ ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அப்படி எதுவும் வரலை. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போயும் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஜாக்லின் உள்ளே தான் இருக்காங்க. மாக்காப்பா உள்ளே வந்திருக்காரு சீஃப் கெஸ்ட்டாக. அவர்கிட்ட இன்டர்வியூ செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜாக்லின் எவிக்ஷன்லாம் ஆகலைங்க. ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. இது ஓட்டை கொஞ்சம், அதாவது ஆடியன்ஸை ஜாக்லின் ஃபேன்ஸை டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக அந்த நெகட்டிவ் பிஆர் அப்படி இப்படின்னு இருக்குங்கல்ல, அதில் யாராச்சும் பண்ணுற வேலையாக இருக்கும். முத்து பிஆரோ இல்லை வேறு எந்த பிஆரோ ஏதோ ஒன்று ஆமத்தை ஜாக்லினை பிடிக்காதவங்க, இல்லை ஜாக்லின் வரக்கூடாது, டாப் 6 அவங்க இருக்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கும் பிடிக்கல, வீட்டில் வெளியில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கல அப்படின்னும் போது நிறைய ஹேட்டர்ஸ் இருக்காங்க ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரு நியூஸை கிளப்பி விட்டால் ஜாக்லின் ஃபேன்ஸ்க்கு ஒரு குழப்பம் வந்தால் அந்த ஓட்டு குறையும் இல்லைங்களா? இப்போ ஓட்டிங் போடுறவங்க இப்போ ஃப்ரைடே வரைக்கும் போடணும் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் அந்த கன்ஃபியூஷனில் அவங்க ஓட்டு போடல அப்படின்னாலுமே அந்த ஓட்டிங் ப்ராசஸில் அது அடி வாங்கும். என்னவோ ஜாக்லினை இவங்க ஓட்டிங் ப்ராசஸில் சூப்பராக தூக்கி வச்சு டைட்டில் வின்னிங் கொடுத்துற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ரன்னராவது கொடுப்பாங்களான்னு பார்த்தா இப்போ டாப் 3 கூட கொண்டு வர மாட்டாங்க போல இருக்குது. ஏன்னா அந்த பொசிஷனுக்கு விஷால் முட்டிட்டு நிற்கிறாரு. அப்படின்னும் போது இதில் இந்த ஒரு நியூஸும் வேறு போட்டு விட்டால் ஜாக்லின் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க? ரொம்பவே குழம்பி போவாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்லையுமே ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நேற்றே கேட்டிருந்தாங்க. நான் நேற்றே ரிப்ளை பண்ணேன், அப்படி எதுவும் கன்ஃபர்மேஷன் வரலை, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. இப்போ வரைக்கும் நேற்று ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லேருந்தே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியா டைமுக்கு நான் சொல்கிறேன், எங்களுக்கு நேற்று மத்தியானம். ஸோ நேற்று நைட் இந்தியா டைம்லேருந்தே இது ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ வரைக்கும் இது ஏன்னா நேற்றுக்கு அப்புறம் எபிசோட் இன்னும் வரல, அதாவது இன்றைக்கான எபிசோட் இன்னும் வரல. அப்படிங்கிற பட்சத்தில் ஜாக்லின் உள்ளே இருக்காங்களா இல்லையா, எவிக்ட் ஆகிட்டாங்களா, என்ன நடந்துச்சு லைவில் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. சோஷியல் மீடியாவில் இப்படி ரூமர்ஸ் கிளப்பி விட்டால் அது அவங்களுக்கான ஓட்டிங் ப்ராசஸில் அடி வாங்கும். அப்படின்னும் போது இது அவங்களுக்கான ஜாக்லின் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை ஜாக்லின் ஃபேன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா சோஷியல் மீடியாவில் யாரும் தெரியாது பரப்பி விட்ட ஒரு சில கூட்டத்தோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ அதை நம்பாதீங்க. நீங்கள் ஓட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஓட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஜாக்லினை டைட்டில் வின்னராக கொண்டு வர முடியாது, எப்படி பார்த்தாலும் 3 கேர்ள்ஸையுமே கொண்டு வர முடியாது. அப்படின்னும் போது அட்லீஸ்ட் ரன்னராவது வின்னராக தான் கொண்டு வர முடியல, ரன்னராவது யாரையாச்சும் கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நாட்டில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் கிளப்பி விட்டு நம்மளை ரொம்பவே குழப்பிட்டு இருக்காங்கன்னும் போது நீங்கள் ஓட் பண்ணுறவங்க ஓட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி எதுவும் நடக்கலை. மேபி பணப்பெட்டி பவித்ரா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்கலாம். சௌந்தர்யா எடுக்க ட்ரை பண்ணிவிட்டு ஆனால் வீட்டுக்குள்ளே திரும்பி வந்துட்டாங்க. அப்படின்னும் போது ஜாக்லின் விஷயத்துலையும் வந்த ரூமர்ஸ் எதுவும் உண்மை இல்லை. இதுதான் இப்போதைக்கான அப்டேட் கைஸ். ஸோ நீங்கள் ஓட் பண்ணுறவங்க ஓட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் இருந்தால் உங்களுக்கு உங்கள் கூட கனெக்ட் ஆகிறேன். தேங்க்யூ கைஸ்.